தலித் ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசிய விவகாரம் மக்கள் நல கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்ப்போம். மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளின் தலைவர்களும் ஏற்கனவே பலமுறை கூடி கலந்து பேசி நாங்கள் ஒரு தெளிவான முடிவை அறிவித்திருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை, அது சரியான ஜனநாயக மரபும் இல்லை, சட்ட மரபும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆனால் தலித் தலைமை அல்லது தலித் முதல்வர் என்கிற அந்த முழக்கம் என்பது நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்து. 2014ஆம் ஆண்டு தோழர் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய இணைய பக்கத்தில் இது குறித்து அவர் கருத்து பதிவு செய்திருந்தார். அதனை இன்றைக்கு சிலர் கிளறியிருக்கிறார்கள். மற்றபடி மக்கள் நல கூட்டணிக்கு எதிராக இந்த குரலை விடுதலை சிறுத்தைகள் எழுப்பவில்லை. அப்படி ஒரு தேவை இருந்தால் நாங்கள் மக்கள் நல கூட்டணியிலேயே பேசுவோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது திருமாவளவனுக்கோ அந்த முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற விவாதத்தை எழுப்பவில்லை. இந்த கோரிக்கை என்பது தமிழக அரசியல் சூழலில் தலித்துகள் முக்கியத்துவம் பெற முடியாத அளவுக்கான ஒரு இறுக்கம் இருக்கிறது. ஒப்பீட்டளவிலே வடமாநிலங்களில் மிக இயல்பாக ஷிண்டே முதல்வராக முடிகிறது, மாஞ்சி முதல்வராக முடிகிறது, மாயாவதி முதல்வராக முடிகிறது. ஆனால் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கம் தொடர்கிறது. இந்த இறுக்கத்திற்கு எதிரான கேள்வி கணைகளை தவிர இது மக்கள் நல கூட்டணிக்கு எதிரான கோரிக்கை அல்ல. 2 நாட்களாக ஊடகங்களில், தொலைக்காட்சி வாதங்களில், பத்திரிகைகளில் இது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி இருக்கிறது. அதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு சரியான அறிக்கையை இப்போது 1 மணி நேரத்துக்கு முன்னால் வெளியிட்டு இதை அவர் மிக சரியாகவே சொல்லுகிறார். அதாவது 2014ஆம் ஆண்டு தோழர் ரவிக்குமார் தனது இணையதள பக்கத்தில் எழுதியதை அடிப்படையாக வைத்து இப்பொழுது சிலர் இதை கிளறி இருப்பதாக தெரிகிறது. அது சொல்லிவிட்டு அவர் அந்த கேள்வியை எழுப்புகிற போது அதனை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுத்துக் கொள்ளவில்லை. இன்று அதனை ஊதி பெருக்கி மக்கள் நல கூட்டணியில் குழப்பம் என்ற தோற்றத்தை உருவாக்கிட சிலர் பெருமுனைப்பு கொள்ளுகின்றனர் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இன்னொன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பே முதல்வர் வேட்பாளர் என்கிற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். கூட்டணியை வலுவான மாற்று சக்தியாக முன்னெடுத்து செல்வோம் என்றும் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பசுமரத்தாணி போல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் இப்பொழுது அவரே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார்.